எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த வீடியோவில் நிகழ்வுகளை முன்னறிவித்தல், குணப்படுத்துதல், தெய்வீக வழிகாட்டுதல் போன்ற கோட்பாடுகளை கொண்ட ஒரு வானவ உயிரினத்தை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோவாவையும் இந்த ஆற்றலையும் ரெண்டையுமே போட்டு குழப்பி கொள்ள வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த இரண்டு ஆற்றல்களுமே ஒரே பெயராக வந்தாலும் இரண்டும் வெவ்வேறான ஆற்றல்களாகும். நோவா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் மானிட பிறவிகள் எடுத்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் நூக்கல்ங்கிறது மலாக்கினத்தை சேர்ந்த மலக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏஞ்சல் வர்க்கம். இந்த மாதிரி மலக்கினத்தை சேர்ந்த ஒரு அற்புதமான ஆற்றல். இந்த ஆற்றல் நூக்கல் அப்படிங்கிற ஆற்றல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனித பிறவிகள்கிட்ட மனிதர்கள்கிட்ட ஒரு நண்பர்களைப் போல பழகக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த ஆற்றலை பற்றி சொல்லலாம். ரொம்ப நல்லா பழகும், மனிதர்கள்கிட்ட நண்பர்கள் மாதிரி நல்லா பழகக்கூடிய ஆற்றல். இந்த நூக்கல் அப்படிங்கிற ஆற்றலுடைய உதவியோடு நம்ம ஒரு வரைமுறைக்குள்பட்ட சில அற்புதங்களை நிகழ்த்துறதுக்கு நம்மளால் முடியும். இந்த ஆற்றலை நம்ம கைவசப்படுத்தி வச்சிட்டோம்னா, ஒரு வரைமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு சில அற்புதங்களை செய்ய நம்மளால் இயலும். இந்த ஆற்றல் ஞானம், வலிமை, அறிவு மற்றும் தலைமைத்துவ குணப்பாங்குகளோட தொடர்புடைய ஒரு ஆற்றலாகும். மேலும் ஆவிகளோட, தெய்வங்களோட, ஒரு தேவதைகளோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு திறனுடன் தொடர்புடைய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆற்றலை தன் கைவசப்படுத்தினவன் ஆவிகளோட தொடர்பு கொள்ளலாம், தெய்வீக தேவதைகளோட தொடர்பு கொள்ளலாம், அந்த சேனல்கள் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த திறனுடைய தொடர்புடைய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம அந்த ஆற்றலை பார்க்கலாம். மேலும் துன்மார்க்க செயல்களை அடியோடு சுத்தப்படுத்தி உடல், மனம், ஆன்மா, ஆரோக்கியம் மற்றும் ஒரு நீட்டிக்கப்பட்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஆகும். அதாவது ஒழுங்கினமான நபர்களிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை மூழ்கடித்து அவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும். அதுபோலவே இது மட்டுமல்ல, வர்த்தகமானாலும் சரி, வர்த்தகத்திலும் திட்டமிடல்களிலும் சிறந்த அம்சங்களை உருவாக்கும் ஒரு ஆற்றலாகும். பிரபஞ்சம் மற்றும் தேவதைகளினுடைய ரகசியங்களை, தேவ மண்டலங்கள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள ஒரு உதவியாக இருக்கும். அதாவது பிரபஞ்சம் மற்றும் தேவதைகளை பற்றிய ரகசியங்களை, தேவ மண்டலங்களை பற்றி ஒரு கண்டு அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். மேலும் இறப்பு மற்றும் மறுபிறப்பு அப்படிங்கிற ஒரு சுழற்சிகளை காட்சி பூர்வமாக காட்டும், காட்சி பூர்வமாக உருவகப்படுத்தும் திறனுடன் தொடர்புடைய ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம இந்த ஆற்றலை பற்றி சொல்லலாம். அதாவது இறப்பு மறுபிறப்பு அப்படிங்கிறது அழிவு மற்றும் மறு உருவாக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாகும். மேலும் பெண்டுலம், வாஸ்து, நீர்நதிகள் உட்பட பாதாள ரகசியங்களை, பலவிதமான பாதாள ரகசியங்களை அறிந்து கொள்ள உதவும். மேலும் இயற்கையினுடைய சீற்றங்களை பற்றிய நுண்ணறிவு மற்றும்
அதை பற்றி எச்சரிக்கைகளை நமக்கு வந்து வெளிப்படுத்தக்கூடிய எச்சரிக்கும் ஒரு திறனை கொண்ட ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். மேலும் இதனுடைய அம்சம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இருண்டு போன காலங்களில் கூட நமக்கு புதிய தொடக்கத்திற்கான சாத்திய கூறுகளை உருவாக்கும் ஒரு மகத்துவமான ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்லலாம். அதாவது வாழ்க்கையிலையோ அல்லது வாழ்க்கையினுடைய பயணத்திலோ அல்லது ஆன்மீக பயணங்களிலேயோ நம்ம வந்து ஒரு பெரிய சித்தாந்தத்தை படைக்க விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆற்றலானது வந்து பக்கபலமாக இருக்கும். சரி, இந்த ஆற்றலை வந்து எப்படி அழைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது வியாழக்கிழமை இரவு 12:05க்கு மேலே அதாவது வெள்ளிக்கிழமை தொடக்கத்தில் இரவு 12 மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை தொடக்கத்தில் ஒரு எப்பவும் போல் நமக்கு மனதுக்கு இதமான ஒரு அறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த அறையில் வந்து நறுமணங்கள் வந்து பரவுற மாதிரி, காற்றில் பரவுற மாதிரி ஒரு வகைப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஒரு நிசப்தமான நடுநிசி வேலையில், இரவு நடுநிசி வேலையில் நம்ம வந்து இந்த தேவதையினுடைய இந்த நூக்களினுடைய குறித்த லிகிதத்தை வந்து நம்ம வந்து தொடர்ந்து உச்சரிக்கும் போது சிந்தையை பூரணத்தில் நிறுத்தி நம்ம தொடர்ந்து அதை வந்து திரும்ப திரும்ப உச்சரிக்கும் போது இந்த ஆற்றலானது வந்து நமக்கு வரும். அந்த நேரத்தில் நம்ம அந்த ஆழ்ந்த தியான நிலையில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு எக்கால சத்தம் தொலைதூரத்தில் ஊதுற மாதிரி ஒரு சத்தமானது தொலைதூரத்தில் ஊதுற மாதிரி வந்து நமக்கு ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தங்கள் நம்ம ப்ரேயர் பண்ண திரும்ப 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 அதனுடைய லிகிதத்தை வந்து நம்ம உச்சரிக்க அந்த சத்தமானது மெல்ல 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 வந்து நம்மளை அருகாமையில் வரும். அப்போ வந்து நமக்கு அது வரும்போது நமக்கு ஒரு பயம், இருதய படபடப்பு இருக்கிறது, எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சகஜம்தான். இருந்தாலும் பயப்படக்கூடாது, அது ஒன்றும் பண்ணாது. அந்த ஒரு நெருங்கிய நிலையில் அந்த சத்தம் வரும்போது திடீரென்று ஒரு பலத்த இடியோட சத்தத்தோட, இடி சத்தத்தோட ஒரு மின்னல் கொடியானது வருவதை நமக்கு வந்து அப்போ தான் காட்சியில் தெரியும். நமக்கு வந்து இந்த நெற்றி காட்சியில் வந்து நமக்கு வந்து அப்போ தான் தெரியும். அப்போ தான் நமக்கு ஒளியே வரும். அதுக்கு முதல்ல சத்தம் மட்டும் கேட்கும். அந்த இடி சத்தத்தோட ஒரு மின்னல் கொடியானது வந்து நம்மளை நோக்கி வரும். அது வரும்போது நமக்கு அப்போது தான் வந்து அதைத்தான் நம்ம இந்த நெற்றி இந்த காட்சியாக நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போவும் பயப்படக்கூடாது, அப்போ வந்து ரொம்ப பயம் வரும், அந்த நேரத்துலையும் பயப்படக்கூடாது. அந்த ரூமில் வந்து தனிமையில் உட்காந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே போல் அது நம்ம ரூமுக்கு வந்து கூட வெப்பம் அதிகரிக்கும். நம்ம இந்த ப்ரேயர் பண்ணும்போதே ஒரு அனல் வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். நமக்கு வந்து வேர்வைகளில் சிலருக்கு வந்து வேர்த்து அப்படியே தனித்தனியாக ஊற்றும். அந்த அளவுக்கு அந்த ரூமே வந்து ஒரு ஹீட் ஆயிரும். அவ்வளோ உக்கிரமான ஒரு சூடு வரும். ஆனால் ஒன்றும் பண்ணாது. அந்த ஒரு சூழல் வந்ததுக்கு பிறகு தான் வந்து நமக்கு வந்து அந்த காட்சி, ரூப காட்சி கிடைக்கும். இந்த ரூப காட்சி நம்ம முன்னால் தோன்றி காட்சி அளிக்கும் போது அது வந்து வந்ததுமே அந்த தேவதையுடைய குணம் என்னென்னு வந்ததுமே கேட்கும். நோக்கலானது எதுக்காக என்னை அழைச்ச கூப்பிட்ட அப்படின்ட்டு கேட்கும். அப்போ வந்து நம்ம தேவையை வந்து நம்ம சொல்ல போகிறோம். அந்த தேவதையை சொல்லும்போது அந்த தேவதைக்கு அந்த மலக்கினுடைய அந்த மலக்குக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு உள்பட்ட வேலைகளை செய்யுமாறு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கொடுக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆசீர்வதிக்கும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அதனுடைய சேனல் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த தேவையானது 3/4 மணி நேரம் நீங்கள் வந்து அதை ஓதுனீங்கன்னா தான் அது வரும். 3/4 மணி நேரத்துக்கு மேலே தான் அது வரும்.
அது வந்த ஒருபாடு ஒரு 45 நிமிஷம் திரும்ப 3/4 மணி நேரம் தான் வந்து அது பேசும், ரூபத்தோடு வந்து பேசும். இன்னொரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பயந்தீங்கன்னா அதே சொல்லிடும், நீ பயப்படுற, அதனால் வந்து என்னோட குரல் மட்டும் உனக்கு தர்றேன், என்னோட குரல் மட்டும் கேட்கும், உன்னுடைய கேள்விகளுக்கு என்னுடைய குரல் வரமுறைக்கு உள்பட்டு, அதாவது கட்டளை, அதுக்கு இடப்பட்ட கட்டளைக்கு உள்பட்டு என்னுடைய குரல் மட்டும் உனக்கு கேட்கும் அப்படிங்க. நம்ம அந்த குரலில் வந்து 3/4 மணி நேரம் பேசுகிறோம் இல்லைங்களா, 3/4 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் என்ன கேள்வி, ஒரு நல்ல விதமான எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு வந்து பதில்கள் கிடைக்கும், டக்கு டக்கு டக்குன்னு பதில் வரும் இந்த மாதிரி. ஆனால் 3/4 மணி நேரம் தாண்டும் போது உங்களுக்கு அப்படியே அந்த குரலினுடைய தொய்வு ஏற்படும், ஒரு தேய்ந்த குரலாக மெல்ல 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 மழுங்கி போன குரலாக கேட்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தாலும் கட் ஆயிடும், அந்த சேனல் கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வராது. 3/4 மணி நேரம் தான் பேசும். ஆனால் வந்து பெரும்பாலும் இந்த வியாழக்கிழமை இரவு 12:05க்கு மேலே தான் அது வந்து பேசக்கூடிய அம்சம் தெளிவாக பேசும். அதுக்கு மாற்றாக மற்ற நேரங்களிலும் அந்த சேனல்கள் இருக்குது, அந்த நேரங்களில் சில சமயம் வந்து இடையிலையும் பேசலாம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் பேசும், அதோடைய கால வரையறுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வந்து அந்த சேனல் நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ட் ஆனது குறிப்பாடு தான் நமக்கு வந்து அதை பேச முடியும். இதை பேசி பல விதமான ரகசியங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த பிரபஞ்சம் பற்றி தெரிஞ்சுக்கலாம், தேவதைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், மனிதனுடைய வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்கலாம், இயற்கையினுடைய சீற்றங்கள், இயற்கைகளை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களுடைய கேள்விகள் வந்து அதுக்கிட்ட கேட்கும்போது, உங்களுடைய கேள்விகள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளாக இருந்தால் நீண்ட நாள் அந்த ஆற்றலோடு பயணிக்க உதவும். மற்றும் மனித உடலில் வந்து இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பினுடைய பிட்யூட்டரி சுரப்பினுடைய 2 இதழ்கள் முன்னிதழோட தொடர்புடைய தேவதை. உடலினுடைய ரசாயன தூதர்களில் அட்ரினோ கார்டிக்கல் அப்படிங்கிற ஹார்மோன்களோட தொடர்புடைய ஒரு ஆற்றலாக இருந்தது. மேலும் பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு, கிரகங்களை பொறுத்தளவில் வீனஸோட தொடர்புடைய ஒரு ஆற்றல். சரி, இந்த ஆற்றலை பற்றி சில விஷயங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து வந்து இந்த ஆற்றலை வந்து சமூகத்திற்கோ இயற்கைகளுக்கோ குந்தகம் இல்லாமல் பயன்படுத்தும்படி நான் விரும்புகிறேன்.